எல்லாருக்கும் வணக்கம். பிக் நோட்டீஸ் வச்சிருந்து கையில் வந்ததுக்கு நன்றி. ஸோ கீதா நோட்டீஸ் தமிழ் சங்கம் டெம்போ தமிழ் சங்கத்தின் 25வது வருஷம். ஸோ நம்ம வந்து 24வது வருஷத்துலேயே காட்டு காட்டலான்னு ட்ரை பண்ணலாம். அதனால 25வது வருஷம் எப்படி இருக்குன்னா தட்டி தூள் கலப்பிடலாம். செலவா செலவுனாலே தலை சுத்துது. அத பத்தி நீங்க ஏன் சொல்லிருக்காங்க? ஆரி வங்கிட வல்லல் நம்ம தமிழ் சங்க மக்கள் இருக்காங்க. ஆமா. சோ நாங்க இந்த ஸ்டேஜ்ல ஏன் எடுத்து கேட்கறோம் அப்படின்னாக்கா, see we want முடிஞ்ச அளவு டொனேஷன் ஏதாவது கொடுத்துருக்கீங்க. பட் இன்னும் கொஞ்சம், ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் குவாலிட்டியாக நம்ம பண்ணோம்னா எக்ஸ்பென்ஸ் ஹாஸ் கான் ரியலி ஆகும். ஸோ we try to say this, அடிக்கடி சொல்லலான்னு ட்ரை பண்ணி எங்களால் முடிஞ்சதை ட்ரை பண்ணுறோம். பட் இருக்கிற ரிசர்வெல்லாம் யூஸ் பண்ணால் கூட அப்படி ஒரு ஈவெண்ட் 2 ஈவெண்ட்டில் முடிஞ்சு போயிடும் இருக்கிற ரிசர்வெல்லாம். ஸோ இட்ஸ் நாட் ஃபீஸிபிள். ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச டொனேஷன் 50 100 ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு 500 ஃபேமிலி யோசிச்சு பாருங்க. எவ்வளோ செலவு பண்றோம், நம்மளுக்காக ஒரு 100 ரூபாய் செலவு பண்றோம். ஸோ எனக்கு கண்ணில் அப்படி பார்க்கனே தெரியுது. மைக்கே பிடிக்கல நான் கேட்கறது. 100 ரூபாய்லாம் என்கிட்ட கேட்குறேன். 500 ரூபாய் கொடுக்குறேன்டா அப்படின்னு. தயவு செய்து கொடுத்தீங்கன்னா செந்தில் வந்து அடுத்த லெவல், செந்தில்னு சொல்ல முடியாது, தமிழ் சங்கம்னு சொன்னோம், அடுத்த லெவல்ல ஒரு ரேஞ்சா எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. $1000 டொனேஷன் வேணும். ரெடியா? So with all that said, with all due respect, please, நாங்க என்ன பண்ணோம், பேங்க் ஆஃப் அமெரிக்கா செல் QR கோட் எடுத்துன்னு வந்துருக்கோம். ஏன்னா எல்லாரையும் ஒரே இடத்துல பார்த்தா தான் அப்படியே அமுக முடியும். ஸோ அதனால நாங்க வந்து we are trying முடிஞ்சா இன்றே கொடுத்தா நன்று. ஆமா ஆமா, if you try. தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அதை சொல்லணும், ஏன்னா தீபாவளி நினைக்கிறேன். கீதா வேற என்ன மாதிரி கேட்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? எங்க வைஸ் பிரசிடென்ட் வந்து ரொம்ப ரொம்ப மாடஸ்ட். செந்தில் இதுவே மட்டும் மச்சாகுது நெட்டி காட்டுறாங்க. சரி, இதுக்கு மேல செந்தில் வேடுபடக்குள்ள we want to introduce our honorable board. சத்தியமா வேடுபட மாட்டான், ப்ளீஸ். அவங்க இல்லாம இந்த ஈவெண்ட் கிடையாது. வாங்க கணேஷ். ஸோ ஒரு சின்ன 2 விஷயம் நான் சொல்லிடுறேன், 2-3 விஷயம். ஸோ இந்த ஈவெண்ட் ஆரம்பிக்கலான்னு உடனே மீட் அண்ட் கிரீட் வந்தவங்களுக்கு நான் சொன்னேன். பட் ஐ ரிப்பீட்டட்,
ஈவெண்ட் ஆரம்பிக்கலாம்னு சொன்னேன். நான் சொன்னேன் அமெரிக்காவுக்கு வந்து 4-5 பேண்ட் வருது, எந்த பேண்டை போடலாம். ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட நான் பேசிட்டேன், இந்த மாதிரி அவர் போய் சீப்பாக இருக்கிறாரு, அவர் பேசும் போதில் அவர் பிடிக்கும். அவன் என்ன அப்படி இப்படி பார்த்தாங்க, நான் நீனே பேசி முடியற அப்படின்னு. அதுக்கப்புறம் கேட்டேன், சரி நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணலாம். ஆப்ஷன்ஸ் கூட சேர்ந்தது. அப்போ என்னாச்சு, கார்த்திக் தேவராஜ் ஆப்ஷன். கார்த்திக் தேவராஜை கூட்டி டிக்கெட் வைக்கலாம் அப்படின்னு. ஸோ இவங்கெல்லாம் கொடுத்த ஒரு கான்ஃபிடன்ஸ், சி மோர் தேன் மீ த டீம் ஷூட் அக்ரி அப்பான். அவங்க கொடுத்த கான்ஃபிடன்ஸ் கார்த்திக் தேவராஜை கூப்பிட்டு வந்திருக்கோம். அண்ட் கார்த்திக் தேவராஜில் வந்து நாங்கள் வந்து அக்ரிமெண்ட் போட்ட உடனே நான் இந்தியா கிளம்பி போயிட்டேன். 5 வாரம் இந்தியாவில் இருக்கேன். நான் இந்தியா கிளம்பி போயிட்டு திரும்பி வரேன், செந்தில் 70% டிக்கெட் வித்துட்டோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு டீம் எப்படி கிடைக்கும் சொல்லுங்க. நான் நிஜமாவே சொல்றேன், அவன் இங்கதான் கிடைக்கும். அந்த யார் சொன்னவர் ஒரு 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஸோ அது மாதிரி. ஸோ ஏன்னா தேங்க்ஸ் இஸ் எ வெரி ஸ்மால் வேர்ட். ப்ளீஸ் கிவ் பிக் அப்ளாஸ் ஃபார் இந்த போர்டுல வந்து செந்தில்நாதன் ஒருத்தர் இல்லை, அவர் எமர்ஜென்சிக்காக இந்தியா போயிருக்காரு. ஜெயந்தி மல்லிகா இருக்காங்க, ஜெயந்தி இல்லை, ஜெயந்தி ஹாஸ் டு கோ. ஏன்னா யாரையும் விட்டுறக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்கு. ஸோ லாங் ஸ்டோரி ஷார்ட், எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? நாங்க பேச மாட்டோம், கார்த்திக் தேவராஜை பேச வைக்கலான்ட்டு. ஸோ பேச வைக்கலாம் தான், மியூசிக்லேயே தான், அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. ஸோ thank you all, and I hope you all enjoy the show. இருந்து நான் நிறைய பேருக்கு தங்கி சொன்னோம், அதை நான் சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த ஸ்டேஜ் இது நம்ம செக்ரட்டரியும் அவங்களுக்கு தனியாக ஒரு ஸ்லாட் இருக்கு, கமெண்ட் சே வாட் ஆர் தேங்க்ஸ். அண்ட் முதல்ல எல்லாத்தோட ஐ திங்க் யூ ஷுட் கிவ் அன் அப்ளாஸ் டு யுவர் செல்ஃப், பிகாஸ் நீங்க இல்லைன்னா அந்த ப்ரோக்ராம் கிடையாது. உங்களுக்காக தான் அந்த ப்ரோக்ராம். நல்லா கைதட்டுங்க ப்ளீஸ். நீங்கள்லாம் இந்த ப்ரோக்ராமே கிடையாது. ஸோ ஐ ஹோப் ஃபியூச்சரில் இன்னும் நிறைய பேர் வரணும்னு ஆசை எனக்கு. ஸோ எனக்கு புரியுது, குழந்தைங்களை கூட கூப்பிட்டு வாங்க அடுத்த தடவை. நம்ம வந்து ஒரு மாதிரி பேக்கேஜை போட்டு கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி டொனேஷன் கொஞ்சம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.